எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கான்செப்ட். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்குன்னா இந்த சேனல் நம்ம கிரிப்டோ கான்செப்ட் ப்ரைஸ் பற்றி கிரிப்டோ கான்செப்ட் டெக்னிக் கான்செப்ட் வீடியோ போடுவோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணதாங்க லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம BTC வெப்சைட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டே டைம் வச்சுருக்கேன். ப்ரைஸு கரெக்டாக பார்த்தீங்கன்னா $51,200 இருக்குங்க. ஸோ ப்ரைஸ் நேற்று என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு மேசிவான பம்பு கொடுத்துட்டு கிட்டத்தட்ட 53,000க்கு ஹை போயிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸு கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப மேலே வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்பின்னிங் டாப் ஃபார்மேஷனில் நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அது முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு ரெட் கலர் கேண்டலாக ஃபார்ம் ஆகின்னு வந்துருக்கு. சரிங்களா? இன்கேஸ் நம்மளுக்கு ப்ரைஸ் வந்து இந்த லோ, அதாவது இந்த லோ நான் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50,400 வச்சுக்கோங்களேன். $50,400 ப்ரைஸை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சுதுன்னா, நான் சொல்கிறது டெய்லி டைம் ஃப்ரேமில் பிரேக் பண்ணி கீழே க்ளோஸ் வச்சுதுன்னா அடுத்து நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டிய ஏரியா பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டிமாண்ட் ஏரியா தான். 43,800லேருந்து 41,800. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 40,500லேருந்து 38,500. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு டிமாண்ட் ஏரியாவில் தான் நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். ஏன்னா ப்ரைஸு கீழே வந்து இந்த டிமாண்ட் ஏரியா பக்கத்தில் வந்து டேப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த லோ, அதாவது இந்த லோ நான் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 38,400. ஓகேங்களா? இந்த லோவை ப்ரைஸு கட் பண்ணாத வரைக்கும் நம்மளுக்கு மேலே வந்து அப் ட்ரெண்டு தான். ஓகேங்களா? ஸோ 38,400 கட் பண்ணாத வரைக்கும் நம்மளுக்கு அப் ட்ரெண்ட் தான். ஸோ இப்போ மறுபடியும் ப்ரைஸ் வந்ததுன்னா ஒரு கரெக்ஷனுக்காக வந்து திரும்ப இந்த ஏரியாவிலேருந்து பம்ப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் நோட் பண்ணணுங்க. ஸோ வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது ஸோ இந்த எல்லோ கலர் லைன் போட்டிருக்கேன் இல்லைங்களா? ஸோ இந்த எல்லோ கலர் லைன் வந்து ரொம்ப நாளாக என்னோடய சார்ட்டில் இருந்திருக்கும். ஓகேங்களா? 52,100 கரெக்டாக அந்த எல்லோ கலர் லைனை டச் பண்ணிவிட்டு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இது. அந்த லைனை டச் பண்ணிவிட்டு ப்ரைஸ் என்ன பண்ணுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் ஆகி கீழே வருது இந்த வீக்லி கேண்டில். ஓகேங்களா? ஸோ இந்த வீக்லி கேண்டில் வந்து 2 நாள் தான் இருக்குது. ஸோ இன்னும் அதுக்கு 2 நாளுக்குள்ளே நம்ம எதுவும் பார்க்க முடியாது. பட் இது ஒரு விஷயத்தை வந்து நான் நோட் பண்ணியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைக்கு மேலே, அதாவது இந்த ரெசிஸ்டண்ட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கேண்டில் ஒவ்வொரு தடையும் பார்த்தீங்கன்னா விக்கஸ்ட்டு தான் கீழே வருது. ஓகேங்களா? அது நீங்கள் வந்து டெய்லி கேண்டில் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாகவே தெரியும். கரெக்டாக இந்த ஏரியாவில் பாருங்கள், ஃபுல்லாக ப்ரைஸு மேலே போய் ரிஜெக்ஷன் ஆகி கீழே வருது. ஸோ இந்த ரெசிஸ்டன்ட் வந்து ஸ்ட்ராங்காக ஆக்ட் ஆகுது. இன்கேஸ் நம்மளுக்கு ப்ரைஸ் வந்து இப்போ நம்மளுக்கு என்னென்னா ஃப்ரெஷ்ஷாக இந்த 49,000 இருக்குது இல்லைங்களா? இந்த 49,000 வந்து பிரேக் பண்ணி மேலே க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ இப்போ வந்து ரெண்டே சினாரியோ தான். ஒன்று, டெய்லி ப்ரைஸு கீழே வந்ததுன்னா புல் பேக்காக வரப்போகுது, தான் வரப்போகுது அந்த சினாரியோ. ஸோ அதில் வந்து ரெண்டே சினாரியோ. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது டெய்லியோட புல் பேக்காக இருந்ததுன்னா ஸோ ப்ரைஸு இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து திரும்பிடும். அதாவது 44,000லேருந்து 38,000 இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துட்டு மறுபடியும் வந்து திரும்பிடும். ஒருவேளை இது வீக்லி கேண்டல் இப்போ ஃப்ரெஷ்ஷாக க்ளோஸ் வச்சுருக்கு இல்லைங்களா? இந்த ஹைக்கு மேலே வீக்லிக்காக வர புல் பேக்காக இருந்ததுன்னா ப்ரைஸு நம்மளுக்கு இந்த லோவை உடைக்கிற பட்சத்தில் அடுத்து நம்ம இன்னும் கொஞ்சம் கீழே ட்ராப் ஆகும். ஸோ கீழே ட்ராப் ஆகும் அப்படின்னு நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 32,000 36 35,000 அந்த ரேஞ்சுக்கு வரும். ஓகேங்களா? ஆனால் இது இந்த ரேஞ்சுக்கு இவ்வளோ சீக்கிரத்தில் வருமா அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது வந்து இப்போதைக்கு சொல்ல முடியாது. இந்த லோ உடைச்சாதான் நம்மளுக்கு அடுத்தது கீழே எங்கே டிமாண்ட் இருக்குன்றது பார்ப்போம். இப்போ ஃபர்தராக நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டெய்லியோட டிமாண்டை மட்டும் நம்ம இப்போதைக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணோம். ஏன்னா வீக்லியோட லோ பாயிண்ட் உடஞ்சாதான் நம்ம வீக்லிக்காக புல் பேக்க போகுது அப்படின்றது தெரியும். அதே மாதிரி டெய்லியோட புல் பேக்குக்காக வருது அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த 50,400 கீழே க்ளோஸ் ஆகணும். ஸோ 50,400 கீழே க்ளோஸ் வச்சுன்னா நம்மளுக்கு டெய்லிக்காக புல் பேக்காக வருது அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ வந்துன்னா நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டிய ஏரியா எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 44,000லேருந்து இந்த 38,000 இந்த ரெண்டு ஏரியா தான். ஸோ இந்த ரெண்டு ஏரியாவிலேருந்து ப்ரைஸ் வந்து மறுபடியும் வந்து டச் ஆகிட்டு ஒரு பவுன்ஸ் ஆகி திரும்ப மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? ரைட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. ஸோ நாளைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா கேடியை பற்றி பார்ப்போங்க. ஸோ கேடியை வந்து நல்ல பையிங் ப்ரைஸில் தான் இன்னமும் கூட இருக்குது. ஸோ கேடியை பற்றியும் காம்பவுண்ட் காயினை பற்றியும் நம்ம பார்ப்போம். சரிங்களா? வேறு ஏதாவது காயின் இருந்தால் கூட நீங்கள் வந்து எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம அதையும் சேர்த்து பார்த்துருவோம். சரிங்களா? ரைட். ஓகே. ஸோ தேங்க்யூ.